வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். போதும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன? நான் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன? அதற்கு பதில் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஏன் கர்த்தருக்காய் நான் காத்திருக்க வேண்டும்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நல்லா கவனிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. எந்த மனுஷனும் என் தேவையை சந்திக்க முடியாது. எந்த மனுஷனும் என் பிள்ளைகளின் தேவையை சந்திக்க முடியாது. எந்த மனுஷனும் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர் என்றால் ஆண்டவர் என்னுடைய உதவியாளர், ஆண்டவர் என்னுடைய சப்ளையர், ஆண்டவர் என்னுடைய சப்போர்ட்டர், ஆண்டவர் என் காரியங்களை மேற்பட்டுக் கொள்கிறவர், ஆண்டவர் எனக்கு பொறுப்பாளராக இருக்கிறவர், ஆண்டவர் எனக்கு காப்பாளராக இருக்கிறவர். நான் பயப்படேன், நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு உதவியாளராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் பயப்படேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமான அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களிலே நம்முடைய மனது சொல்லும், கொஞ்சம் பணத்தை சபையை பேங்க்ல வச்சிரு, பணத்தை பேங்க்ல வச்சிரு. பணம் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா உன்னுடைய அவசரத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஆனால் பேங்க்ல ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருந்தால் ஒரு பயங்கர தைரியம். நல்லா கவனிங்க. பணம் இருக்கும்போது தைரியம் வந்துட்டு, பணம் இல்லாத போது உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இல்லைன்னு அர்த்தம். பணம் இல்லாத போது உங்களுக்கு தைரியம் வந்து, அந்த நேரத்தில் நீங்க தைரியமா இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. என்னைக்குமே பணம் கடவுளை போல நடிக்கக்கூடியது. பணம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். பணம் சொல்ல, நான் பாதாளம் வரைக்கும் பாய்வேன் என்று. ஆண்டவர் நம்மை பரலோகம் சேர்க்க வல்லவர். பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் வாழணும், பரலோகம் போகிறது ரெண்டாவது. இந்த உலகத்தில் வாழணும்னா உனக்கு பணம் அவசியம்னு பணம் சொல்லும். தரித்திரனே அவனுடைய சகோதரரே பயக்கிறார்களே, அந்நியர் அவனை பயக்கிறார்களே. அப்படின்னா பணம் இருந்தால் எனக்கு நிறைய கூட்டம், பணம் இருந்ததுன்னா என்னை சுற்றில ஜே போடுறதுக்கு ஒரு ஆள் கூட்டம் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மனுஷன் இல்லாவிட்டாலும் நான் உன் கூட இருந்தா உனக்கு எல்லாம் காலடியில் வரும். அல்லேலூயா. பணம் என்கிற போர்வையிலே ஒளிந்திருப்பது யாருன்னா சாத்தான். அவன் சொல்லுவான், நீ என்னை பணிந்து கொள்ளு, நான் உனக்கு எல்லாமே தரேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறியா? பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்லுவான், ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கார்டு எடுங்க. இப்போ கார்டும் தேவையில்லை, ஃபோன் நம்பரை சொல்லுங்கள், சிபில் ஸ்கோரை பாருங்கள், ஃப்ரிட்ஜு வேணுமா வாங்கிக்கிங்க, வாஷிங் மிஷின் வேணுமா வாங்கிக்கிங்க, என்ன வேணும் வாங்கிக்கிங்கன்னு உங்களை கடனாளியாய், உங்களை அடிமையாய் வைத்து
உங்கள் உழைப்பை சுரண்டுகிற அநேக கடன் கொடுக்கிற கடன் வங்கிகள், உங்கள் பணத்தை திருடுகிற வங்கிகள், பணம் இப்படி பல போர்வைகளில் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், விசுவாசமாயிரு, நான் தர்ற வரைக்கும் காத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் பிசாசு சொல்லுவான், எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது, உடனே ஓடு, உடனே கடனை வாங்கு என்று பிசாசு சொல்லுவான். என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக விடுதலையாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னைக்கு நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க. உண்மையாகவே உங்களை விசுவாசமாக தேவனுடைய பிள்ளையா உங்களை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, என்றைக்கு கடன் வாங்கக்கூடாது, கடன் இல்லாமல் நான் வாழ போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையான சுத்த விசுவாசத்தை உடையவர்கள். பேங்க்கில் என்னுடைய ஹோம் லோனையெல்லாம் போய் அடைக்கிறதுக்கு போனேன். ஹோம் லோனை அடைச்சிட்டேன். மேனேஜர் சொன்னார், அடைச்சிடாதீங்க. ஏன் அடைக்கிறீங்க? நாளைக்கு பையனுக்கு ஒரு படிப்புக்கு தேவை வந்துன்னா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நீங்கள் லோன் அடைச்சிட்டு போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 14%. ஆனால் இந்த கடனை வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் டாப் அப் லோன் வாங்கிங்கன்னா உங்களுக்கு 8% தான் கடன், வட்டி 8%. அதனால் அடைக்காதீங்கன்றார். அந்த நேரத்தில் நானும் வஞ்சிக்கு போட்டு போய் சரின்னு கடனை அடைக்கலான்னு போனவன் கடனை அடைக்காமல் வந்துட்டேன். ஆண்டவர் கேட்டார் என்னை பார்த்து, ஏண்டா மழையெல்லாம் பெயர்ந்து விழணும்னு போட்டு மூச்சை முட்டி முட்டி ஜெபம் பண்ணேன். நானும் பார்த்து, மகனே கடனை அடையிட்டோம், என் பையன் என்னையே நம்பி வாழ்கிறானே சொல்லி நான் ஒரு அற்புதத்தை செஞ்சேன். நீ போய் நான் சொல்கிற வார்த்தையை கேட்காம நீ யாரை நம்புகிற, என்ன நம்பாமல் பேங்க் உனக்கு கடன் கொடுக்கணும் நம்புறியா? நீ என்ன நம்பி இருந்தீன்னா உனக்கு கடன் இல்லாமல் கடன் கொடுக்குறவனா உன்னை ஆசீர்வதிச்சிருப்பேன். நீ பேங்கை நம்புறனால உன்னை கடன் வாங்குறவனாகவே நீ உன்னை விட்டு போட்டுட்டியேன்னு கர்த்தர் சொன்னார். இப்போ என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் இனி கடனை அடைக்க போகிறேன், கடனை அடைக்க போகிறேன். நிறைய நேரங்களில் கடனை யாராவது பேங்க் தரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே என்னை பார்த்து சிரித்தார். அட பாவி, நீ என்னங்கிற பார்த்து கடனை வாங்கி கொடுன்னு சொல்கிறேன். நான் கடனை வாங்கி கொடுக்குறோம் இல்லைடா, கடனை கட்ட உதவி செய்கிற தேவன். நீ என்ன எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டேன். தீர்மானம் எடுத்தேன், கடன் வாங்கக்கூடாது. என் மகளுடைய ஆப்ரேஷனுக்கு யாரிடத்திலும் இருந்து ₹1 கூட நான் கடன் வாங்கவும் இல்லை, கடன் கேட்கவும் இல்லை, யாருக்கிட்டையும் உதவியும் கேட்கல. ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் கேட்கல, மாரல் சப்போர்ட்டும் கேட்கல, மணி சப்போர்ட்டும் கேட்கல. என்னுடைய ஆண்டவர் என் தேவைகளில் சந்தித்தார். சிலர் யோசிப்பாங்க, ஆமாம் பிள்ளையோட நகையை எடுத்து போய் அடமானம் கீது வச்சிருப்பாரா இருக்கும். கிடையவே கிடையாது. அதுதான் இல்லை. நிறைய நேரத்தில் நான் அற்புதம் செய்தான்னு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க அப்பா கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை எதாவது இடத்த விற்றுருப்பார், இல்லைன்னா ஏதாவது நகையை வச்சுருப்பார். இப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். அது இவைகளெல்லாம் இல்லாமல் தேவனின் தேவைகளை சந்தித்தார்னா உங்களால் நம்ப முடிகிறதா? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், தேசம் தண்ணீரால் நிரம்பும். நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க, நான் ரொம்ப தைரியமாக எப்போ இருப்ப தெரியுமா? எங்கிட்ட 0 பேலன்ஸ் இருக்கும்போது நான் ரொம்ப தைரியமாக இருப்பேன். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட நான் 100% கர்த்தரை நம்புகிற இடத்துல ஒரு 10% இந்த 10,000 மேலே நம்பிக்கை போயிடும். ஆனால் சுத்தமாக எங்கிட்ட ஒன்றில் இல்லைங்கும் போது என் நம்பிக்கையும் பூரணமாக இருக்கும், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கும். அப்போ எனக்கு எப்போ அதிகமான தைரியம்னு கேட்டால், நான் போன வாரம் கூட உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற நேரத்தில் கர்த்தர் என்னை கைவிட்டுருவார், கைவிடக்கூடும். ஏன்னு கேட்டால், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் ஜெப தியானமெல்லாம் குறைஞ்சு போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதானே. பிரச்சனை இல்லைன்னா தேவம் பண்ணுறது இல்லை, பிரச்சனை இல்லைன்னா வேதம் வாசிக்கிறது இல்லை, பிரச்சனை இல்லைன்னா ஆலயத்துக்கு வர்றதுக்கும் யோசிக்கிறது இல்லை, தேவனுக்கு உபவாசம் போட யோசிக்கிறது இல்லை. எனக்கு உபத்திரம் தொந்தரம் வந்தால் தான் நான் ஜெபம் பண்ணுங்கிற கொள்கை நமக்கு இல்லை. ஆனால் பாருங்க, பிரச்சனை அதிகமாக இருக்கிற நேரங்களில் நமக்கு தோணும் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இல்லை, அதனால தான் பிரச்சனைன்னு. நான் சொல்கிறேன், கர்த்தர் பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருப்பார். எப்போ உங்கள் அப்பா உங்கள் கூட இருப்பார் தெரியுமா? உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா உங்கள் பக்கத்துலேயே உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க.
உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா உங்க பக்கத்திலேயே உங்களுக்கு பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உங்களை கடத்துறதுக்கு யாராவது வர்றாங்கன்னா அவங்க உங்க கையை கட்டியா பிடிச்சு கூட்டங்களுக்கு மத்தியில ஏதாவது இடங்களுக்கு போகும்போது டூருக்கெல்லாம் போகும்போது பாருங்க, வீட்டில் இருக்கும்போது கண்டு கொள்ளாமல் இருக்கிறப்பா, ஏய் வாடங்க கையை பிடி அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கையை விட்டுட்டு போன எங்கடா ஓன அப்படின்னு மிரட்டி இழுத்து வச்சு கையை பிடிச்சிட்டு பக்கத்துலயே நடக்கிறார். இவன் யோசிப்பான், எதுக்குடா இருந்தாலும் டூர் கூட்டு வந்தான், வந்த இடத்துல நம்மளை எங்கேயுமே விட மாட்டேங்கிறான், கிட்டேயே பிடிச்சிக்கிறான். என்னன்னு கேட்டா, எங்கே உனக்கு ஆபத்து அதிகம் உண்டோ அங்கே தேவனுடைய உறவின் நெருக்கம் உனக்கு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் பிரச்சனைகள் உனக்கு அதிகமா இருக்கிறதோ அங்கே தான் தேவனுடைய கண்காணிப்பும் அக்கறையும் உண்மையில அதிகமாக இருக்கும். நம்மள பிசாசு என்ன நம்ம பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டு கர்த்தர் உன்னை கண்டு கொள்ளலை, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாருன்னு என்ன தோன்றும். யோபினுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும்போது நான் சர்வ வல்லவரை தேடுறேன், அவரை காணோன்னு யோபு சொல்றான். மறைந்திருக்கிறது போல இருக்கும், ஆனா he is controller. அவர் தான் கட்டுப்பாடு செய்கிறவர். அவர் தான் சாத்தானுக்கு பார்த்து சொல்றார், டேய் இதுக்கு மேல என் பையனை தொடக்கூடாது, அவன் ஜீவனை நீ தொடக்கூடாது, அவனை வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. கருத்தாய் முன்னே காட்டிலும் சத்துரு அங்க வேலை செய்யறான்னு ரொம்ப கவனமா பார்க்கிறார். என் வீட்டில் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ பழைய இரும்பு வீட்டில் இருக்குது, அதை கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கொள்ளுங்க. பழைய இரும்புக்காரன் வரான் அப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அது அவன் ஒரு திருட மாதிரி இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. கருகருன்னு ஒரு மாதிரி கருப்பாக்குனால அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி அவன் மொழி கிளி ஆள் தோற்றமெல்லாம் திருடனாட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 கையை அப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு நிற்பேன். பிள்ளைங்க வந்தா உள்ளப்போ, மனைவி வந்து இங்கே எதுக்கு வர, கதவை சாத்து, வெளியே வேணும், இப்போ பேசுற நேரம் போகல, நான் கூப்பிடும்போது வா. ஏன்னு கேட்டா இவன் பார்த்தா யார் மாதிரி இருக்கு, திருடன மாதிரி இருக்கு. இப்போ நான் ரொம்ப அதிக கவனமா இருக்கணும். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் ஊடுருவல் செய்ய நினைக்கிறானோ அன்றைக்கெல்லாம் தேவனுடைய கண்காணிப்பும் பாதுகாப்பும் மிக தீவிரமாக நம் மேல் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை விட்டு விலகவில்லை, அவர் மறைந்திருக்கவில்லை, அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, அவர் உங்களை கைவிடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொன்னவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் தெரியுமா? ரோமர் 4 21 படியுங்கள். ரோமர் 4:21 வேகமாக. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு எலெக்ஷன்ல அரசியல்வாதிகள் எல்லாரும் பல வாக்குறுதிகளை கொடுத்து விடுகிறார்கள். இப்ப கூட நிறைய பேப்பர்ல எல்லாம் நீங்க பாப்பீங்க, வாக்கு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா, வாக்கு கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களா, இப்படிலாம் நம்ம நிறைய காரியங்களை நம்ம பேப்பர்ல நியூஸ்ல பார்க்கிறோம். வாக்கு கொடுக்கிறார்கள். வாக்கு யார் வேணா கொடுக்கலாம், வாக்கு யார் வேணா கொடுக்கலாம், ஆனா அதை நிறைவேற்ற அவங்களுக்கு வல்லமை இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்துறோம் சொல்லுங்க. ஆகவே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஏயா காத்திருக்கணும், ஏயா அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஏன் கேட்கணும்னா அவர் வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்ற வல்லவர். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக எபிரேயர் 10:23 படிங்க. எபிரேயர் 10 உறுதியா இருக்கக்கூட நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்யறதுல உறுதியா இருங்க, அசைஞ்சிடாதீங்க. ஏன் கேளுங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், சொல்லுங்க பார்க்கலாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்முடைய ஆண்டவர் என்னை நம்ப வச்சு ஏமாற்ற மாட்டார். காதலிக்கும் போது காதல நிறைய வாக்குத்தத்தம் பண்ணுவான். அந்த காதலிக்கு, நீ என்னை கை விட்டுடுவியா, நான் உன்னை நம்பி வந்தா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா,
இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதாவது பண்ணிடுவியா? அவன் சொல்லுவான், இந்த சூரியனை பார், இந்த நட்சத்திரத்தை பார், இந்த சந்திரனை பார், இதெல்லாம் சாட்சியா சொல்லி, ஏன்னா அதெல்லாம் வந்து பேச போறதில்ல. இந்த கழுதையை கட்டடிச்சு சினிமா பார்க்க வேண்டியது, சினிமாவில் இருக்கிற கதாநாயகி மாதிரி வாழ்க்கையை நினச்சிக்க வேண்டியது, கடைசியில் ஏமாந்து தெரிய வேண்டியது. ஏன் இதை அதிகமாக சொல்கிறேன்னா, இப்போ சபைகளுக்குள்ளே காதல் பிரச்சனை பயங்கர பிரச்சனை. வெளியே புறஜாதி பிள்ளைகளை சபை மக்கள் காதலிக்கும் போது பெற்றோர், நான் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டேன், இந்த பிள்ளைங்க இப்படி செய்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுங்கிற குழப்பம். ஒரு பாஸ்டர் அதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இப்போ நிறைய இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நிறைய இளம் பிள்ளைகள் தவறுறாங்க, காரணம் என்ன பாஸ்டர்? காரணம் என்னன்னா, நாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா, சினிமா பார்க்காத, உலக ஆடம்பரம் வேண்டாம், உலகத்தை வெறுத்துருங்கிறோமா, நம்ம கட்டுப்பாடாக வைக்கிறோமா, காலேஜ் போனோன்னே பிள்ளைங்களாம் சொல்கிறாங்களா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களா, நாம்களும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தா தான் என்ன. ஆண்டு விலைக்கு வச்ச கனியை பிசாசு வந்து விளம்பரம் காமிச்சோடனே அது ஏற்றதா புத்தி தெரியுதுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா பழைய காலத்து ஆட்கள், பட்டிக்காடு, அதுகளுக்கு ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை பற்றி கேவலமான ஒரு மனக்கண்ணோட்டத்தை வளர்த்துட்டு அவங்க போகிறாங்களா. உலகத்துக்குள்ளே போனோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் அடிக்கடி என் மனைவி கிட்ட சொல்லுவேன், இந்த ஷாப்பிங் மால் நம்முடைய மனசை கொள்ளை கொண்டு போகிற மாதிரி இருக்கே, ஏன் நம்முடைய பிள்ளைகளை இதை வஞ்சிக்காது? இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோன்னே ஆடம்பரம் மேட்டுமே தன்னை போல் வருதே, எனக்கு வர்றதில்லை சொல்கிறேன், வரும். அங்கே போனோன்னு போலி கௌரவம் வந்துடும், என்னமோ அந்த ஃப்ளைட்டையே நான் தான் விலைக்கு வாங்கினது போல் என்ன தோன்றும். இறக்கி விட்டோன்னே துண்டை காண துணியை காணோன்னு அடுத்து டவுன் பஸ்ஸுக்கு லொங்கோன்னு ஓடி போய் ஏற கதை வேறு. ஆனால் துபாயிலேருந்து வரும்போதே அங்கே ஒட்டகம் மேய்ச்சிட்டு வருவான். ஆனால் இங்கே ஃப்ளைட்டில் வரும்போது என்ன பண்ணுவான், ஃபோனில் பேசுகிறது என்ன, அந்த சாக்லேட்டும் அது இதையும் வாங்கிட்டு வந்து அது கொடுக்குறக்கு முன்னால் அதை பற்றி அப்படியே பெரிய ஒரு ஆஃபீஸர் மாதிரி அவன் நடந்துக்கிறது என்ன, எல்லாம் பார்த்திங்கன்னா மாயையான ஒரு மனநிலை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். மனுஷன் பொய்யா வாக்கு பண்ணி ஏமாத்துற மாதிரி ஆண்டவர் ஒரு போதும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அவர் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19-20 வசனம். மனமாற அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அல்லேலூயா. அங்க பாருங்க, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. He is God of, என்ன சொல்லணும்னா, நம்முடைய ஆண்டவருக்கு பேர் கொடுத்தார் வாக்கு தத்தத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் என்னைக்குமே மனம் மாறுதில்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் அவரிடத்தில் இல்லை. அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணமான முதல் வருஷம் புருஷன் ஹீரோ மாதிரி நடந்துக்குவார். கல்யாணமான 2வது வருஷம் அவர் புருஷன் மாதிரி நடந்துக்குவார். கல்யாணமான 3வது வருஷம் அவர் ஒரு ஆம்பளையாக நடந்துக்குவார். கல்யாணமான 4வது வருஷம் அவர் இப்போ வில்லனாக நடப்பார். பொதுவாக திருமண வாழ்க்கையில் என்னன்னா, நாளுக்கு நாள் ரூபங்கள் என்ன செய்யுது, மனுஷனுடைய உருவங்களும் குணாதிசயங்களும் மாறிட்டே வருது. 20-25 வருஷம் ஆனோன்னு இவ பொண்டாணி மாறிடுறாங்க, மனைவி மாறிடுறாங்க. இவங்க என்னவா மாறிடுறாங்கன்னா, இப்போ ஒரு கொடுமையான மாமியார் மாதிரி புருஷனுக்கு மாறிடுவாங்க. ஏய் செஞ்சியா, அது செய்ய முடியாது, எனக்கு முடிஞ்சாதான் செய்வேன், இப்போ என்னங்கிறீங்க, அவ்வளோதான். அவர் வாயே பேச மாட்டார். ஆனால் கல்யாணமான 2வது வருஷத்துலையெல்லாம் இதாக வந்துட்டங்கன்னு டீ கொண்டு வரும்போதே பயந்து அப்படி சிந்திட்டு வருவாங்க. ஆனால் கல்யாணமாக 25, 26, 27, இப்போ எனக்கு 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம் ஆனவுடனே, ஏன் போட்டாச்சா, போட முடியாது, எனக்கு முடிஞ்சாதான் போடுவேன், இல்லைன்னா இல்லை, இப்படி பேசுறது சரியா, அப்போ எனக்கு சரின்னு தோன்றது தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பேசாமல் சேரலாம், அமைதியாக பொட்டி பாம்பாட்டா எல்கேஜி பிள்ளையாட்ட உட்காந்துக்கணும். ஆடுன ஆட்டம் என்ன, ஓடுன ஓட்டம் என்ன. இப்போல்லாம் என்ன செய்யணும், மூச்சு சத்தம் போடக்கூடாது. உங்கள் அம்மா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடின, இப்போ ஆடு பார்க்கலாம், ஆட முடியாது.
மனுஷன் மாறுவான், ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார். எங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்குவாங்க. வீட்டுக்கு போனால் சோறு கழிக்கணுமில்ல, அதுக்கு தான் சாப்பிட்டேன். 4வது காரியம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது, தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. ஏயா நான் கர்த்தருக்காக காத்திருக்கணும், எதுக்கு அவர் வார்த்தையை கேட்கணும்னா, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அவர் சொல்றார். அல்லேலூயா. அவ்வளவு ஏன் எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணிட்டு தான் இந்த பூமிக்கே நீ அனுப்புனார். ஆமென். எல்லாரும் நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு டெபாசிட் போடுவாங்க, இல்லை நம்ம கல்யாணம் வரும்போது நமக்கு நகை நட்டு சீர்சனம் வாங்குவாங்க, இல்லைன்னா இடம் வாங்குவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவனா, நம்ம உலகத்தில் தோன்றும் முன்னே நமக்கு பேரை வைத்து விட்டார். இப்போ எனக்கு முஸ்லீம் பேர் வந்து ஜாகிர் ஹுசேன், எங்கள் அப்பா வச்ச பேர். எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பேர் சுஜில் பால், ஞானஸ்தானத்தில் வச்சாங்க. இப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவர் எந்த பேரடா பைபிளில் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். அப்போ ஒன்றை புரிந்து கொண்டேன், கண்டிப்பாக எங்கள் அப்பா வச்ச பேர் எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அது எங்கள் அப்பா வச்ச பேர். ஆண்டவர் வச்ச பேர் தான் சுஜில் பால். ஏன்னா சுஜியலுங்கிற அந்த பேர் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த ஸ்பெல்லிங்கில் நீங்கள் தேடி பாருங்கள், SUJEUL. அந்த ஸ்பெல்லிங்கில் உலகத்தில் நானும் நிறைய கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்திலே ஒன்லி ஒன் யாருன்னா அது நான் மட்டும்தான். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், அந்த பேர் கர்த்தரால் வைக்கப்பட்ட பேர். நான் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு, எதுக்கு எப்படிமா இந்த பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லைடா கனவுல வந்து உனக்கு ஒரு பைபிள் தரேன், அந்த பைபிளில் பேர் எழுதியிருக்கு, அந்த பைபிள் லெட்டரில் மட்டும் SUJEULன்னு இருந்துச்சு, அதான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியாது. எங்கள் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கேட்டார், இது என்ன பேர், புது பேராக இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், என்னை அறிந்தவர் என்று நான் வைத்து கொண்டேன். அந்த பேருக்கு அர்த்தம் என்னை அறிந்தவர். எனக்கு அவரை பற்றி தெரியாது, ஆனால் அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என்னை அறிந்தவர், முன் அறிந்தவர், முன் குறித்தவர், என் பெயரை எழுதினவர். அவர் எப்படிப்பட்டவர்னா, நான் பிறக்கும் முன்னே எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இப்போ வயிறு பிரசவ வழியிருந்து காரில் தாத்தா கூட்டிகிட்டு போனாங்க திருப்பூர் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ போகிற வழியிலடா நடு வழியில் பனிக்கூடை உடஞ்சி நீ வெளியே வர ஆரம்பிச்சிட்ட. அப்போ நான் உடனே காரை நிறுத்தினாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே கேட்டாங்க, ஐயா போய் கேட்டாங்க. உடனே அவங்க அங்கே ஒரு பெண்ணு பிரசவத்துக்கு நடந்துட்டு இருந்தாங்க, கயிறெல்லாம் கட்டி சுடுதண்ணியெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சு 4-5 கிழவிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க பிரசவம் பார்க்குறக்கு. அவங்களுக்கு ஆயத்தம் பண்ண இடத்துல நீ வந்து பிறந்த, அங்கே அந்த குழந்தைக்கு வச்சதெல்லாம் உனக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்க இந்துக்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஐயோ லட்சுமி, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறீங்களே, இங்கே இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தங்கிட்டு தான் போகணும், எங்கள் வீடு தேடி வந்து பிறந்திருக்கு அப்படின்னு என்னை தூக்கி வச்சுட்டு சொன்னாங்களாம். ஆனால் இல்லை போகிறேன்னு சொல்லிட்டு காரில், எங்கள் அப்பா காரில் அனுப்பியிருந்தனால காரில் திரும்ப என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் அப்படியே யோசிச்சேன், பிறக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தேன், நீ அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த கலரையா அந்த கலரையான்னு யோசிப்பேன். அப்போது தான் எங்கள் அம்மாவுக்காக 1 லட்சம் கொடுத்து கலரை வாங்கினோம். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் எவ்வளோ தசமாக காணி கொடுத்துருக்காங்க, 1 லட்ச ரூபா கேட்டுருக்கீங்களே கலருக்கு அப்படின்னும் போது அவர் சொன்னார், பெரிய இடமா கொடுத்துருக்கோம், அதில் 10 பாடி வரைக்கும் அதில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு இடத்த நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. என் மனைவி கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா பக்கத்தில் தான் என்னை அடக்கம் பண்ணேன். முடியவே முடியாது, நீங்கள் சொன்னதுனால செத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி எதிர்த்து வந்து பேசுவீங்க, நான் திருச்சியில் தான் அடக்கம் பண்ணி இவர் சொன்னார், அதனால் திருச்சியில் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு திருச்சியில் அடக்கம் பண்ணிவிட்டோம், என்ன பண்ணுவீங்க, என்ன உங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட போகணுமா அப்படின்னு மனைவி ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. ஒருவேளை செஞ்சாலும் செஞ்சு விடுவாங்க, நீங்களாம் தான் கொண்டு போய் எங்கள் அம்மா பக்கத்தில் கொண்டு போய் என்ன அடக்கம் பண்ணணும். என்ன சொல்கிறேன்னா, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணதில் கண் காணலை, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றலை. ஆனால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசமாக இருங்க. நீங்கள் ஒரு காரை வாங்கறதுக்கு முன்னாலேயே அந்த காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு கார் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஸ்பேர் செய்யும்போது இது என் மகன் வாங்க வேண்டிய கார் என்று சொல்லி ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ஸ்பேரை ரெடி பண்ண வச்சு அந்த காரை தயாரித்து ஷோரூமுக்கு வரும்போது தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கார் நமக்கு வாங்கினா என்னென்னு.
நீங்க வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு காரை ஆயத்தம் பண்றாரு. நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஸ்கூலை கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த பிளேஸ்மெண்ட்ல 23ஆம் நம்பர் சீரியல் நம்பர்ல தான் நீங்க இருக்கணும், அந்த ஏ கிளாஸ்ல தான் இருக்கணும்னு எல்லாமே கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே தான் ஆயத்தம் பண்ணவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கணும். ஏன்னா ஆயத்தம் பண்ணவர் தான் சரியா சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. எனக்காக ஆயத்தம் பண்ணினவர் ஆண்டவர். ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்கணும். அடுத்த காரியமாக சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதுக்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். 9 மாதம் முடிந்து ஸ்கேன்ல சொல்றாங்க 9 மாதம் 15 நாள்ல எப்போ வேணா டெலிவரி வரலாம். ஆனால் அந்த 15 நாளில் 4வது நாள் வருமா, 8வது நாள் வருமா, 12வது நாள் வருமா, இல்லை 16வது நாள் வருமா டெலிவரி பெயின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் முன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில் அது நடக்கும். அதே போல நமக்கு தர வேண்டிய காலத்தில் அவர் குறித்து வைத்த இத்தனாவது நாள், இத்தனாவது மாதம், இத்தனாவது வாரம், இத்தனாவது வருஷம், இந்த மணித்துளியில என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும்னு ஆண்டவர் தயை செய்யும் காலத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிற ஒரு நேரம், டிவைன் கேலண்டர்னு ஒன்று கர்த்தர்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தெய்வீக நேரத்தை ஆண்டவர் முன் கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வீக நேரத்தை நாம் அறியாதனால தான் நமக்கு கவலையும் பயமும் குழப்பம் வருகிறது. ஏற்ற நேரம் வரும்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் யார் தடுத்தாலும் சரி அது நிறைவேறுகிற காரியமாக காணப்படும். மொர்தெகாய்க்கு ஆமான் தூக்கு மரத்தை செஞ்சிட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? இந்த ஆமானை வச்சுதான் மொர்தெகாய்க்கு ராஜவஸ்திரம் செஞ்சு கிரீடம் தரிப்பிச்சு ராஜா குதிரை மேலே ஏற்றி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படணும், ராஜவஸ்திரத்தை உடுத்தி ஊர்வலம் போகணும்னு தேவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இங்கே ஆமான் செய்கிற காரியம்தான் மொர்தெகாய்க்கு முதல்ல வந்து சேருது. உனக்காக தூக்கு மரத்தை என்ன செய்யறான்? 30 அடி உயரமான தூக்கு மரத்தை அவன் கட்டிட்டு இருக்கிறான். 50 அடியா 50 மூலமா என்னமோ உயரத்தில் இப்போ நினைவில்லை. 50 முழ உயரமான தூக்கு மரத்தை அவன் ராத்திரியெல்லாம் ரெடி பண்ணிட்டு ராஜா கிட்ட பேச வரான். அங்கே ராஜா ராத்திரியெல்லாம் தூங்காம மொர்தெகாயினுடைய நற்கிரிகளை கேட்குறான். மொர்தெகாய்க்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ராஜா யோசிச்சுட்டே இருக்கிறாரு. மொர்தெகாயை எப்படி தூக்கு மரத்தில் போட்டு அவன் துடிதுடிச்சு சாவறதை பார்த்து ரசிக்கலான்னு ஆமான் கற்பனை பண்ணிக்கிட்டே வந்துருக்கான். அப்படியே பிரபகண்டா பண்ணிட்டு வர்றான். இங்கே வாசலில் போய் இருந்தேனே, யாருடான்னு கேட்குறான் ராஜா. நான் தான் ஆமாண்ணா. அட உன்னை தான் தேடுறேன், வா. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே என்னை விட யாரை கனம் பண்ண விரும்புவார் அப்படின்னு. என்னைக்குமே பிசாசு முட்டாள் பாருங்க, பிசாசு முட்டாள். இயேசுவை சிலுவையில் எறிஞ்சு கொலை செஞ்சா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனால் அங்கே தான் அவன் ராஜ்யமே அழிஞ்சிச்சு. அல்லேலூயா. தேவனுடைய திட்டங்கள் பிசாசுக்கு தெரியாது. அதனால புரிஞ்சுக்குங்க, உங்களை பற்றி தேவன் வைத்துக்கிற திட்டங்கள் சாத்தானுக்கு தெரியாது. ஆகவே தான் அவன் தோல்வி அடைகிறான், தொடர்ந்து தோல்வி அடைகிறான். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கிறார். போய் சொன்னான் பாருங்க, போ வாசல் உட்காந்துக்கிற மொர்தெகாயை கூப்பிட்டு நீ சொன்ன காரியத்தில் ஒன்று கூட தவறாம அப்படியே நிறைவேற்றுன்னு சொல்லி அனுப்புனார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துரு குழி தோண்டும் போது யோசிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக அதிகார ஆணைகள் வரும்போது பயப்படாதீங்க. தேவன் யார் உங்களுக்கு விரோதமாய் குழி தோன்றானோ அவன் உங்களுக்கு தோண்டலை, அவன் தனக்கு தோன்றான். அவனை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தயை செய்யும் காலம் வந்தபோது மொர்தெகாயை நகர்வலம் கொண்டு வந்து மொர்தெகாய் வாசல் உட்கார்ந்தவன் இப்போ ஊரறிய கனம் பெற்ற மனுஷனாய் மாறினான். கர்த்தர் உங்களுக்காக தயவு செய்யும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 Corinthians 4:5 சொல்கிறது, ஆகவே காலத்துக்கு முன்னே யாதொன்றை கொடுத்து தீர்ப்பு சொல்லாதீங்க. வேலையே கிடைக்காது இருக்கும். ரொம்ப திமிர் பிடிச்சுவேன். வேலை கிடைக்கும் போது சொல்லும் போதெல்லாம் இவனுக்கு வேலை கேட்கல, பார்த்தியா இனி இவன் வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் சூப்பரான வேலையை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் மனுஷனுக்கு தெரியாது.
ஆனால் தேவன் அந்த காலத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் உங்களை கொடுத்து பல தீர்ப்புகளை செய்யலாம், ஆனால் தேவன் வைத்துக்கிற தீர்ப்பு வேற. எபேசியர் 1:9 சொல்கிறது, காலம் நிறைவேறும் போது இவைகளெல்லாம் தீவிரமாக இயேசு கிறிஸ்துவினால இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் வாக்கு பண்ணினவருடைய வாக்கை நீங்க கேளுங்க. அடுத்த காரியம் ரோமர் 8:28 நம்ம படிக்கிறோம். வாசிக்கல. ரோமர் 8:28. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, எல்லாம் தீமையா நடக்குது. என்னங்க, எல்லாமே தீமையா நடக்குது. ஆண்டவர் பெருசா வாக்கு கொடுத்துட்டாரு, ஆனா அந்த வாக்கு நிறைவேற மாதிரி எதையுமே காணமே. ஆனா பாருங்க, தேவன் உங்களை முன்குறித்து விட்டார் என்றால், தேவனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால், நான் வார்த்தையை கவனிக்கணும். தேவன் என்னை ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கும்படி என்னை தெரிந்தெடுத்து விட்டால் சில அனுபவங்களின் வழியாக உங்களை நடத்துவார். முதலாவது உங்களை என்ன பண்ணுவார்னா செப்பரேட் பண்ணுவார், தனிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தனிமைப்படுத்தப்படுறது எப்படி எப்படி உங்களை தனிமைப்படுத்துவார் அப்படின்னா, இந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் 10 பேர் ஓடுவாங்க, அதில் ஜெயிச்ச முதல் 2 பேரை தனியாவான்னு சொல்லி வைப்பாங்களே, அந்த மாதிரி அல்ல. இந்த கட்டடம் கட்டும்போது கல்லை போடுவாங்க, அந்த இந்த கல் நல்லா இல்லைப்பா, இது தூக்கி போடு, இது கிட்ட கூட கொண்டு வராது, தூக்கி எரிஞ்சிட அந்த பக்கம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தனிமைப்படுத்தப்படும். நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தனிமைப்படுத்தப்படும். நீங்க முதல்ல ஓடி வந்து பிரைஸ் வின்னர் ஆனதுனால தனிமைப்படுத்தப்படுது. that is to be honored, அது கனப்படுத்தப்படுவதற்கு. ஆனால் இங்கே இது வேண்டாம், இது ஆகாது என்று தள்ளி வைக்கப்பட, சமூகத்தில் நீ தள்ளி வைக்கப்படுவாய், குடும்பத்தில் தள்ளி வைக்கப்படுவாய், முட்டாள் என்று அழைக்கப்படுவாய், ஆகாதவன் என்று அழைக்கப்படுவாய், உருப்படி இல்லாதவன் என்று அழைக்கப்படுவாய். இதெல்லாம் ஏண்டா வந்து இந்த உலகத்தில் பிறந்துச்சு என்று நீ சொல்லப்படுவாய். ஆனால் அப்படி தள்ளப்பட்டு உன்னைத்தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவனை மட்டும் நல்ல கல்லுன்னு நம்ம செலக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இவன் பயங்கரமான பில்டிங்காக மாறிடுவான். இவனை என்ன செய்யக்கூடாது, ஆரம்பத்திலேயே இவனை ஒடுக்கிறணும். இயேசுவை அழிக்க பார்த்தான், மோசேவை அழிக்க பார்த்தான், யோசேப்பை அழிக்க பார்த்தான். வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7:35, அப்போஸ்தலர் 7:35 நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று, உன்னை அதிகாரியாக நியாயாதிபதியாக ஏற்படுத்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் மேய்ப்பனாக, தலைவனாக, மீட்பனாக அவனை அனுப்பினார். அல்லேலூயா. இன்னும் ஊஞ்சோரியா நாங்க திம்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான், அவங்க தான் உங்க சோறை சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்டயா நான் இருப்போம் அப்படிங்கிறவங்க உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க. யாரை வேணாலும் நம்புவேன், ஆனால் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் வேற வழி இல்லாமல் உன்னையே நம்பி வாழ்ற மாதிரி வரும். ஒரு அலையிலையா தான் சொல்லுங்களேன், நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்க. இவனா நம்மளை ரசிக்க போறவன், இவனா நியாயாதிபதி, இவனா அதிகாரி என்று அவர்கள் மறுதலித்திருந்த அந்த தள்ளின அந்த மோசேயைத்தான் மீட்பனாக, தலைவனாக தேவன் அனுப்புகிறார். நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீ தனிமைப்படுத்தப்படுவாய். எப்படி தனிமைப்படுத்தப்படுவாய்? உன்னை யார் உன்னை பயன்படுத்த வேண்டுமோ அவர்கள் உன்னை தள்ளுவார்கள். இரண்டாவதாக, உபத்திரவத்தின் பாதையிலே அவர் உன்னை நடத்துவார். வனாந்தர பாதைகள் தான், உபத்திரவமான, துன்பமான, பாடுகளான வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். சங்கீதம் 105:18-19 வாசிக்கிறோம். யோசேப்பை கொடுத்து வாசிக்கிறோம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரவம், நான் என்ன செஞ்சேன்? யோசேப்பு புலம்பி இருப்பான், ஆண்டவரே அப்பாவுக்கு உண்மையா இருந்தேன், உமக்கு உண்மையா இருந்தேன், அதனுடைய விளைவு என்னை அடிமையாக தள்ளினாங்க. என் எஜமானனுக்கு உண்மையாக இருந்தேன்,
அதனுடைய விளைவு என்னை எஜமானனே ஜெயிலில் கொண்டு வந்து தள்ளிட்டான். நான் என்னதான் பண்ணினேன் ஆண்டவரே? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் வசனம் உன்னை புடமிடும். வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி வசனம் உன்னை புடமிட்டு கொண்டே இருக்கும். நீ கீழ்ப்படிந்து கொண்டே இருப்ப, உனக்கு உபத்திரவம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நாள் நிறைவடையும். ராஜா ஆள் அனுப்புவான், அதிபதி ஆள்களை அனுப்பி உன் கட்டுகளை அவளுக்கு சொல்லுவார். தீவிரமாய் அழைத்து வந்து ராஜவஸ்திரம் தரித்து தெண்டனிட்டு பணியுங்கள், இவன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையை காலையும் அசைக்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த நாள் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே உபத்திரவம் என்று கேட்கிறாயா? அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார் என்று அர்த்தம். மூன்றாவது, நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் தான் உன் வாழ்க்கையில் வரும். ஏன்னா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னைக்குமே கர்த்தர் கிரியை செய்கிற இடங்கள் எல்லாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் தான் கர்த்தரை நீங்கள் நம்ப வேண்டிய இடங்கள். நான் எப்போ கர்த்தரை நம்பணும்? எப்போ உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுதோ அங்கேயெல்லாம் நீ கர்த்தரை நம்பணும். எதன் மேலாம் நீ நம்பிக்கை வச்சுக்கிறதோ அந்த நம்பிக்கையில் அவமாய் போகிறதா, அங்கேதான் நீ கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை உங்கள் நம்பிக்கையை வைங்கள். ரோம 4:18 சொல்லுகிறது, தான் தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாம் அப்பாவாவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில் தான் அவன் தேவனை நம்பினான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி கூட சொன்னாங்க, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நம்புறதுக்கான சூழ்நிலை இல்லாத நேரங்களில் தான் தேவனை நம்பணும்னு சொல்லியிருக்கீங்கள அப்படின்னு நேற்றுக்கு கூட என் மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்ப வேண்டிய இடம் எங்க தெரியுமா? நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தா உங்க வாழ்க்கையில நம்பிக்கையான சூழ்நிலை வராது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிரான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா அதுதான் கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை. நான்காவதாக, இழப்புகளும் நஷ்டங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கும். யோபை தெரிந்து கொண்டிருந்தார். யோபினுடைய வாழ்க்கையில் இழப்புகள் நஷ்டம் இருந்தது. யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 வசனத்துல படித்தா, யோபுக்கு இருந்த முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் கர்த்தர் இரண்டு அத்தனையாய் தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 படிச்சீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவன் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொண்டான். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அதை போல அநேக மடங்கு கொள்ளைய உடைமைகளையும் அவன் மீட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் இது எனக்கு நடக்கிறது? நீ தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீ இருக்கிறபடினாலே இழப்புகளும் நஷ்டங்களும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதன் மூலியமாய் கர்த்தர் உயர்த்த வல்லவர் என்றும் நிரப்ப வல்லவர் என்றும் எதையும் செய்ய வல்லவர் என்பதை உன் வாழ்க்கையை கொண்டு உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக, நிந்தை அவமானங்களின் வழியாக கர்த்தர் நடத்துவார். சங்கீதம் 90:15 சொல்கிறது, சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ பண்ணுவார். அப்போ மகிழ பண்ணுதல் என்பது பின்னால, ஆனா முதல்ல சிறுமைப்படுத்தப்படுவதும் துன்பப்படுத்தப்படுவதும் முன்னால. முதல் பாதி சிறுமையை கண்ட நாட்களும் துன்பங்களை கண்ட வருஷங்கள், ஆனால் உன்னுடைய பின் பாதியெல்லாம் சரியாய் உன்னை மகிழ பண்ண போகிறார். அடுத்ததாக படிக்கும்போது சங்கீதம் 66:12 வாசிக்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது போல், ஒரு கேரளா ஃபேமிலி எங்கள் வீட்டில் நாங்கள் குடியிருக்கிற இடத்துல இருந்தாங்க. அடிக்கடி அவங்கக்கிட்ட கடன் வாங்குவோம். எங்கள் அம்மா காண்ட சொன்னால், இவங்க உங்கள்கிட்ட ஒரு நாள் கடன் வாங்குவோம். எங்கள் அம்மா சொன்ன, அவங்க இந்துக்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நான் கடன் வாங்குறேனே ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கேன போது, மகளே அவங்க உங்கள்கிட்ட கடன் வாங்குகிற நாட்கள் வரும், அப்படி நான் உயர்த்த போகிறேன்னு ஆண்டு சொன்னார்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்த சமயத்தில், சமீபத்தில் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போயிருந்த போது என் தம்பியெல்லாம் வந்திருந்தான். அப்போ அந்த சேட்டன் வந்திருந்தார். வந்துட்டு பணம் என்னமோ வாங்கிட்டு அப்பாட்ட கொடுத்துட்டு போனார். அப்போது, பெரியவா இங்கே வா அப்படின்னு எங்கள் அம்மா உள்ளே கூப்பிட்டாங்க. பெட்ரூமுக்கு போனேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேன்ல? நான் கேட்டேன், எதுக்குமா இவங்க வந்திருக்காங்கன்னு. இல்லைடா, அத்தாக்கிட்ட அவர் கடன் வாங்கியிருந்தார், அது கொடுத்துட்டு போகிறார். எது கடன் வாங்கினார்? இல்லை, ரொம்ப வேலையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, இவர் தான் இப்போ வேலை செய்கிறாரு, வேலைக்காரங்களை இவர் ஒரு வேலைக்காரனை வச்சு வேலை செய்கிறாரு, ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க. இப்போ அத்தா தான் கடனாக மரம்லாம் கொடுத்து
அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கின கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. இந்த சோபா கூட அவர் செஞ்ச சோபா. அவர் வந்து இந்த கடனை கொடுக்க முடியாமல் 50,000 ரூபாய்க்கு ஒரு ஐஜிக்கு செஞ்ச சோபா அவர் டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்ட்டு இந்த சோபாவை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா அது எனக்கு கொடுத்துட்டார். இந்த சோபா கூட அவர் செய்த சோபா. சொன்னபோது தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற இருக்கிறதை நான் பார்த்தேன். முதல் பாதியில் உன்னுடைய வாழ்க்கையில் சிறுமையும் துன்பமும் இருக்கலாம். ஆனால் 2ஆம் பாதியில் ஏன் அது சொல்கிறேன்னா, அந்த அந்த அம்மாவுக்கு தான் ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதிங்கிறனால. அவங்க எங்களை வந்து ஜெபம் நடத்துறதுனால தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி எங்களை காலி பண்ண சொன்னதுனால, அவர் ஒரு ஆர்சி ஓனரு. ஆனால் எங்களை காலி பண்ண சொல்லிட்டார். நாங்கள் துக்கத்தோடு காலி பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது ஜெபத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலி பண்ணிட்டு வந்தோம். அதனால தான் அதை மறக்க முடியல. எங்களை காலி பண்ண வச்சது அந்த அம்மாவுடைய பங்கு. அவங்கனால தான் அவர் எங்களை காலி பண்ண வச்சார். ஆனால் பாருங்கள், யார் எங்களை காலி பண்ண வச்சாங்களோ, யாருக்கிட்ட நாங்கள் கடன் வாங்கணுமோ, அவங்க எங்கள் வீடு தேடி வந்து கடன் வாங்குற மாதிரி கர்த்தர் செய்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தினார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரலாம். மனுஷர் தலையின் மேலே ஏறி போக பண்ணலாம். ஒரு சில நேரங்களிலே வசனம் சொல்கிறது, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள், என்னங்க, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் உன்னிடத்தில் கடந்து வந்து உன் முன் பணிந்து அப்படின்னு ஒரு வசனம் ஏசாயால் இருக்கு. உன்னை ஒடுக்கினவன் பிள்ளைகளும் உன் முன்னே பணிந்து குனிந்து உன்னை வணங்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4:5. ஏன் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்? தேவனே, அருமையான வசனம் இந்த வசனம். அப்படி எனக்கு அப்படியே முத்தமாக கொடுக்கிற வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தா முழங்கி இருப்பாங்க. நான் வளர்ந்த சபையில் பிரசங்கம் பண்ணியிருந்தா அல்லேலூயா நிற்க 5 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போ கூட சூடு சொரணை வரவே இல்லையா நம்ம சபைக்கு? மின்னுக்கு தான் கொஞ்சம் சொரணை ஜாஸ்தி இருக்காதான் அல்லேலூயா சொல்லி. நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல். அதனால உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தி தெரியாது, உங்க அப்பாவுக்கு உங்களை பத்தி தெரியாது, அவளையே உங்க போதகனுக்கு கூட உங்களை பத்தி தெரியாது. தம்பி யூஜினுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு எனக்கு தெரியாம தான் நான் அட்வைஸ் பண்ணினேன். அதான் நான் சொல்றேன், எனக்கு பாஸ்ட் யாருன்னா யூஜின் தான் எனக்கு பாஸ்ட். சில நேரங்களில் நம்முடைய சபை பிள்ளைகளை நினைச்சு நான் பெருமிதம் கொள்வேன். ஜோஷியா இந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லலை, ஏதாவது பேரை விட்டுட்டுன்னா பிரச்சனை. எல்லா பிள்ளைகள் மேலேயும் எனக்கு ஒரு பெரிய பெருமிதம் உண்டு. பெற்றோரை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் அடுத்த தலைமுறை சபையில் என்னை உற்சாகப்படுத்துகிற ஊழியம் சோர்ந்து போகாமல் நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சபையில் இருக்கிற அடுத்த தலைமுறை சந்ததி நல்ல ஜெம்மா தங்கமாக வெளியேறப்பட்ட ஒப்பிரின் தங்கத்துக்கு ஒப்பா புலம்புல சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட குமார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய சபையில் தந்திருக்கிறார். நான் வெளியே போய் பாஸ்டர்ஸ்மார்களை நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், என் சபை பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை நம்முடைய சபை பிள்ளைகள் மேலே. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீர் செய்பவைகளை அவரே அல்லாமல் உலக தோற்றம் உண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதனால யாரும் விமர்சிக்கிறதுக்கு இடம் இல்லை. 5ஆம் வசனத்தில் நீங்க அதுக்கு 5ஆம் வசனம் படிக்கிறது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்பவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறார். அல்லேலூயா. நாம் அவங்களை சந்தியும் ஜெபம் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்கள கொல்லுங்க ஆண்டவரே, ஒடைங்க ஆண்டவரேங்கிறது. ஆனால் சந்திக்கிறீர் என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை மீட் பண்ணுறாருன்னா, ராஜா எதிர்கொண்டு வந்து உன்னை சந்திக்கிறாருன்னா, சீர் சேனத்தை எல்லாம் கொண்டு வந்து, கிரீடங்களை எல்லாம் கொண்டு வந்து விமர்சனையாக உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம்.
மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றப் போகிறார் என்று அர்த்தம். சங்கீதம் 31:19 சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த வசனத்தை படிப்போம். சங்கீதம் 31:19. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா 31:19. இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்றால் அது யாரும் அறியவில்லை. அல்லேலூயா. உங்க வீடு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றதை விட உங்க வீடு பெருசா இருக்கு. என் வாழ்க்கை அப்படித்தான். என் மனைவி நான் எதிர்பார்த்ததை விட அழகா இருக்காங்க. முறைக்காத பாப்பா. எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் பொண்டாட்டி அழகியப்பா, உலக அழகி பேரழகின்னு கூட நான் சொல்லுக்குவேன். நீங்களாம் நினைப்பீங்க உங்களுக்கு அழகாக இருந்தால் இந்த திருப்பி போட்டும், ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க பாஸ்டர்மா நல்லா அழகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு உடனே ஓ அப்படின்னு இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா பார்த்ததையெல்லாம் இதாண்டா கர்த்தர் வெளிப்படுத்தின பொண்ணும்பாங்க. எனக்கு அது உருவக்கேலி செய்யக்கூடாது, தவறு. இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். ஆனால் எனக்கு என்ன தருணமோ என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கார். அது மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், வீடாகட்டும், சபையாகட்டும், சபையார் ஆகட்டும், எல்லாரும் இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவ ஊழியத்தையும் தேவ திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஐவான் பிரதர் எனக்கு விக்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு வருவார். எனக்கு தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள் இந்த விக்ஸ் மிட்டாய். நான் ஜெபம் பண்ணும்போது என் முன்னால் விக்ஸ் மிட்டாய் ஞாபகம் வரும். உண்மையா ஏன்னு கேட்டால் ஒரு கனி உள்ள ஒரு மரம். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இது மற்றவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பார்வை என்னதுன்னா, கர்த்தர் என்னை எப்படி பார்க்க வைத்துக்கிறார் தெரியுமா? ஒரு மரத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு பழம்தான் இருக்க, இதுலையெல்லாம் பழத்தையே காணோம் அப்படிங்கிற பார்வையில், ஏய் இங்கே பாரு இங்கே பழம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் கர்த்தர் கொடுத்துருக்க. ஒரு கனி இருக்கா? தேவன் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? ஒரு கனியாவது இருக்கிறதா? ஒரு கனியாவது இருக்கா? கனியை தேடுகிற தேவன். ஒரு கனி இருந்தால் கூட அதில் ரசம் உண்டு என்று பார்க்கிற ஆண்டவர். அவர் அப்படியாய் நம்ம வெளியேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். நம்ம கொடுக்குற அவருடைய ஆத்மாவை பார்க்கிறார், அவருடைய ஆவியை பார்க்கிறார். நம்ம தேவனுக்கு வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அதனால நீங்க தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. எட்டாத உயரங்கள் இல்லை, தாண்ட முடியாத சிகரங்கள் இல்லை, கடக்க முடியாத கடலும் இல்லை, கரைக்க முடியாத மலைகளும் இல்லை. அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் காணும். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன் சமபூமியாவ. இந்த திருச்சியில தங்குவதற்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லாத இருந்த எனக்கு கர்த்தர் எத்தனை இடங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரீர பிரகாரமான காரியத்தை மட்டும் நான் சொல்லலை, என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ உள்ளங்களையும் மனிதர்களையும் உறவுகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் வைத்துக்கு இந்த ஊரில் நான் இறங்கும்போது எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அவருக்காக வாழ்வதற்காக கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஏன் காத்திருக்கணும்? ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு பார்த்தோம். ஏன் காத்திருக்கணும்? வேகமாக 5 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் எப்படி நீங்க காத்திருக்க வேண்டும் என்று பார்க்க போறோம். எப்படி காத்திருக்க வேண்டும், ஏன் காத்திருக்கணும்னு பார்த்தோம். எப்படி காத்திருக்கணும் அப்படின்னா, முதல்ல பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். என்னங்க, காத்திருக்கிறதே பொறுமைதான பாஸ்டர்? நான் சொல்றேன் சிஸ்டர், காத்திருந்தா பொறுமையா இருந்தாதான் காத்திருக்க முடியும். காத்திருக்கிறதே பொறுமைங்கிறீங்களா? இல்ல, பொறுமையா இருந்தாதான் காத்திருக்க முடியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்கிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்தபடியே அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்னாரு. ஆனா ஆண்டவர் அதை பத்தி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி ஒண்ணுமே அவர் ஸ்டெப்பே எடுக்கல.
எந்த ஸ்டெப்புமே ஆண்டவர் எடுக்கல. ஆனா வசனம் சொல்லுது அந்தப்படியே என்னன்னா கீழ்ப்படிதல் உள்ளவனாய் அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருந்தான். ஒரு நாளும் தரண்டு தர மாட்டேங்கிறீர், ஆனா இதை மட்டும் செய்ய சொல்றீர். பிள்ளைகளுக்கிட்ட சொல்லுவாங்க, டேய் நீ இதை செய்யடா, நான் உனக்கு 10 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி 10 ரூபா தருவாங்கண்டா, சரி இந்த பக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டே அப்படிமா. உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி இந்த துணியை கொண்டே காய போட்டு வந்துடுடா. துணி வேற காய பண்ணுமா? ஆமாண்டா. சரி போய் காய போட்டு வந்தேன். காய போட்டேன். சரி இப்போ 10 ரூபா தருவா, எங்கே 10 ரூபா அப்படின்னு. இரு கொஞ்சம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரித்து கொடுத்துட்டுப்பா. சரின்னு வெங்காயத்தை உரிக்கிறோம். இவன் மறுபடியும் 10 ரூபா என்னாச்சு? இதை தரேன்டா, இதை ஓடி போய் கடையில் பொட்டுக்களை மறந்துட்டேன், வாங்கிட்டு வா. இங்கே பாரு, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்ன 10 ரூபா தரேன்னு 10 வேலை வாங்கிட்டு இருக்கிறவள் இருக்கு. நீ வேலை தான் வாங்குறியே தவிர எனக்கு என்ன தர மாட்டேன்ற? காசு 10 ரூபா தர மாட்டேன். ஆபிரகாம் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஏற்று அப்படி சொல்லவே இல்லை. டே இங்கே போனாரு, அங்கே போனார். வானத்தை நட்சத்திரம் போல புள்ள வருமானு பார்த்தாரு, வரவே இல்லை. இன்னும் அங்கே போனார், கொட்டாயி போட்டார். வானத்தை நட்சத்திரம் போல கடற்கரை மண்டை போல புள்ள வருமானா, புள்ள வரலை. அடுத்தது அந்த இடத்துக்கு போனாரு, அங்கே போனார். அங்கே புள்ள கிடைக்குமான்னு பார்த்தா புள்ளைய கிடைக்கல. ஆகாரம் பிடிச்சது கொண்டு சேர்த்து விட்டுட்டு இப்போ ஆகாரம் ஓடி போயிட்டா. ஐயோ வந்தவளும் ஓடி போயிட்டாளேன்னு பார்த்தாரு, அப்பவும் புள்ள கிடைக்கல. கடைசியில் பாருங்க, ஆண்டவரே என்ன தரப்போகிறீர்? நான் ஒரு சொல்கிறேன், நான் கேடகமா உனக்கு பட்டயமா கோட்டையா துருவமாலாம் இருக்கிறேன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, என்ன தருவீர்? பிள்ளை இன்னும் கிடைக்கலையே. எலியேசர் பிள்ளையா இருக்கானே, இவர் சொல்கிறாரு, இல்லை நான் கண்டிப்பாக சாராளு உனக்கு குமாரனை தருவார்னோடனே இவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, இஸ்மவேல் தான் வந்துட்டாரே, போதும், நீரும் பாவம் சொல்லிட்டுமேன்னு நீரும் கஷ்டப்படுறீரு, நானும் நீர் தருவீர், நானும் கஷ்டப்படுறேன். நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பு வரட்டும், பேசாமல் 2 பேர் நான் காம்ப்ரமைஸாக பண்ணுவோம், நீரும் காம்ப்ரமைஸாக. இஸ்மவேலை உங்களுடைய வாக்குத்தத்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளனா, அவர் வாக்கில் உண்மையில் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இஸ்மவேலை தள்ளி விட்டுட்டு அவர் ஈசாக்கை வாக்களித்தபடியே தந்த தேவனாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையா இருந்தான் ஆபிரகாம். இஸ்மவேலையும் தள்ள சொன்னார், தள்ளிட்டான். பொறுமை காத்திருக்கிறதுல நமக்கு என்ன வேண்டும்? யாக்கோபு சொல்றான், பயிரிடுகிறவன் முன்மாறி பின்மாறி பெய்வதற்கு காத்திருக்கிறது போல பொறுமையாய் காத்திருங்கள். ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும்? தர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதுக்கு பேர் தான் காத்திருக்குது, பொறுமையாய் காத்திருக்கு. இரண்டாவதாக விசுவாசமாய் காத்திருக்குதல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். விசுவாசத்தோடு ஆபிரகாம் காத்திருந்தார். அல்லேலூயா. பொறுமையா மட்டும் காத்திருக்கலைங்க, விசுவாசத்தோடு. விசுவாசம் என்ன? நம்பப்படுவர்களின் உறுதி. ஈசாக்கு இன்னும் வரல, ஆனா ஈசாக்கை இருப்பதை போல ஆபிரகாம் நினைத்து கொண்டிருந்தார். யாக்கோபை அவர் காணல. ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் யாக்கோபு பிறக்கல. ஆனா விசுவாசத்தால் தன் பேரப்பிள்ளையின் சந்ததியை அவர் விசுவாச கண்களினால் பார்த்தவராக கூடாரத்திலே குடியிருந்தார். ஏன்னா கூடாரத்தில் தான் இருக்கணும்னு ஆண்டு சொன்னார். ஆகவே கட்டடம் கட்டாம கூடாரத்தில் குடியிருந்தான். ஏன்னா கானானுக்குள்ளே போவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், எப்படி ஆண்டவரை நான் காத்திருக்கணும்? பொறுமையா காத்துரு. அப்புறம் ஆண்டவரே விசுவாசமா காத்துரு. அப்புறம் வேற எப்படி ஆண்டவரை காத்திருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா காத்துருங்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 105 17-22 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க. சில நாள் சென்ற பின்பு யோசேப்புடைய மனைவி கண் போட்டா நமக்கு தெரியும். நேராக வேகமா நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். என்னோட சைனிங்கிறா. அப்ப அவன் சொல்றான், நான் எஜமானுக்கு துரோகம் செஞ்சு தேவனுக்கு துரோகம் செய்து கர்த்தருக்கு விரோதமான இவ்வளவு பெரிய பொல்லாப்பு செய்வது எப்படி? 105ஆம் சங்கீதத்தை சொல்றோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடைமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கணும். 1. 2வது, அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கணும். 11 அரிக்கட்டும் தாழ விழுந்து வணங்கணும்.
எல்லாமே பாருங்க, யோசேப்பை வணங்குகிற, யோசேப்பை சேவிக்கிற ஒரு தரிசனம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் யோசேப்பை வசனம் புடமிட வேண்டும். யோசேப்பு அவங்க அண்ணன் ரூபனை மாதிரி ஒரு செக்ஸுவல் மிஸ்பிஹேவியர் உள்ளவனாக இருக்கக்கூடாது. யூதா மாதிரி ஒரு மிஸ்பிஹேவியர், மருமகள்கிட்டயே பிரவேசித்து குழந்தை கிடைச்ச மாதிரி ஒரு விபச்சாரக்காரனாக இருக்கக்கூடாது. சிமியோன் லேவி போல ஒரு கொரகாரங்களாக இருக்கக்கூடாது. மற்ற பசங்கள்லாம் ஆட்டை வெட்டி சாப்பிட்டு போட்டு அவங்க அப்பாவை ஏமாத்துன மாதிரி பொய்யராக இருக்கக்கூடாது. அந்த 10 பேரும் பொய்யராக இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை ஆள வேண்டுமானால் அவர்களைப் போல அவன் பாவியாக இருக்கக்கூடாது. அவன் விசேஷிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானா இருக்க வேண்டும். ஆகவே அவனுடைய பரிசுத்தத்தை உலகம் அறிய வேண்டும். நான் ஏன் யோசேப்பை உயர்த்தினேன் என்பதை இன்றைக்கு பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் அறிய வேண்டுமானால் யோசேப்பினுடைய பரிசுத்தம் உரசி புலமிட்டு பார்க்கப்பட்ட இடம் போத்திபார் என் மனைவியாயிருக்கிற அந்த பெண்ணினாலே அவனுடைய பரிசுத்தம் உரசி புடமிடப்பட்டு பார்க்கப்பட்டது. அங்கே யோசேப்பு பரிசுத்தவான் என்று அங்கே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாக மட்டுமல்ல, விசுவாசமாய் மட்டும் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். உங்களை பதட்டப்பட்டு பேசணும்னு எப்போ விரும்புவாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் பேசிடக்கூடாது. நான் ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது ஒரு தம்பி சொன்னார், எங்கள் மாமா இப்படி சொன்னாங்க, அவங்க எனக்கு இப்படி பேசினாங்க தம்பி, அதனால் நான் 2 கெட்ட வார்த்தை போட்டுட்டேன்னு அவர் சொன்னார் அங்கிள். அப்படி சொன்னபோது எனக்கு உண்மையாக கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. அப்படி தான் வரும், நம்மளை நெருக்குவாங்க. கடைசியில் நாம் அவங்கள அடக்கணும்னா நாம் அவங்கள விட 2 வார்த்தை பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நெருக்குவாங்க. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆப்பிளை எங்கே கடித்தாலும் ஆப்பிள் ஒரே ருசியாக தான் இருக்கும். ஆனால் பாம்பை நீங்கள் கடிச்சு பாருங்கள், திரும்ப ஒரு கடிச்சு உங்களுக்கு கொன்று எடுத்துரும். ஆப்பிளை கடித்தா ஒன்றும் பண்ணலன்னு பாம்பை கடிச்சிருக்கூடாது. மனுஷங்களை சில பேர் பாம்பை போல் இருப்பாங்க, சிலர் கனியை போல் இருப்பாங்க. எவ்வளவு கடித்தாலும் சுவை மாறாது. தேவ பிள்ளைகள் எவ்வளவுதான் பேசினாலும் பண்ணினாலும் நீங்கள் கரைபடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சுவையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புவித்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். 4வது காரியம் எப்படி இருக்கணும்னா, ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், தேசம் தண்ணீரால் நிரம்பும். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்களேன்னா வாய்க்காலை வெட்டினாங்க. வாய்க்கால் அங்கே ஏதேன் தேசத்தில் மலை தேசத்தில் மழை பெஞ்ச போது பள்ளத்தாக்கில் தண்ணி வைந்தது, பள்ளங்கள் நிரப்பப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. எஸ்தர் அங்கே ஆயத்தமாக இருந்தால் ராஜா கிட்ட பிரவேசித்த பொழுது ராஜகுமார்த்தியை மாறினார். யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டுமானால், அடிமைத்தன தேசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டாமானால் பஸ்கா பலியின் ஆட்டுக்குட்டியை புசிக்கணும், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். எப்படி புசிக்கணும்னா, கால்களிலே பாதரட்சியை போட்டுக்கொண்டு, அறையிலே கச்சியை கட்டி கொண்டு, வஸ்திரம் தரித்து, கையிலே தடியை பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பஸ்காவாகி இயேசு வரப்போகிறார். பரம கானானுக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் தடி என்கிற வசனத்தை நாம் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் நாம் தடுமாறாமல் நடக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் இல்லாமல் நம்முடைய பாதிக்கு ஒரு பலன் இருக்காது. ஆகவே வசனம், வாக்குத்தத்தம் என்கிற தடியை பிடித்து கொண்டு, சத்தியம் என்கிற கச்சை, இந்த சத்தியம் என்கிற கச்சை இடுப்புல கட்டினா வேட்டி அவிழாமல் நிர்வாணம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது உதவி செய்கிறது போல நம்முடைய மனதின் அறையை கட்டணும். மனதை அடக்கி ஆளும் வல்லமை சத்தியத்தினாலே மனதை அடக்கி ஆள வேண்டும். மனசும் மாம்சம் விரும்பினதை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னாக்க பாதரட்சை எப்போதும் பயணம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் மணப்பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவர் தினந்தோறும் மணப்பெண் அலங்காரத்தோடு இருப்பாள். ஏன்னா மணவாளன் எப்போ வேணால் வீடு கட்டி முடிச்சோன்னா வருவான், வந்தோன்னா கல்யாணம் ரெடியாக இருக்கணும், பொண்ணு ரெடியாக இருக்கணும். அதனால் தினந்தோறும் அவள் மணப்பெண்ணாக தான் அலங்காரம் பண்ணி அவள் காத்து கொண்டிருப்பாளாம்.
திடீரென்று மணவாளன், அதைத்தான் அவர் கன்னிகளின் ஊமைகளில் ஆண்டவர் அதை சுட்டி கட்டுகிறார். மணவாளன் நினையாத நேரத்தில் வருவார், நீங்கள் ஆயத்தமார்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் விருப்பத்தோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 11:16 நீங்க படிங்க. எபிரேயர் 11:16. அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். எப்படி காத்திருந்தார்கள் என்றால், விருப்பத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகவே தேவன், அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தமான. அவங்க எதற்காக காத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் விரும்பினார்கள், அதை கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். அதே போல நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் விரும்ப வேண்டும். திருமணத்துக்கு காத்திருப்பீர்களானால் திருமணத்தை விரும்புங்கள். வீட்டுக்கு காத்திருப்பீர்களானால் வீட்டை விரும்புங்கள். வேலைக்கு காத்திருப்பீர்களானால் வேலையை விரும்புங்கள். படிப்புக்கு காத்திருப்பீர்களானால் நீங்கள் படிப்பை விரும்புங்கள். நீங்க விரும்பாம அது நடக்காது. அல்லேலூயா. என்ன சத்தத்தையே காணோம். நீதிமொழிகள் 10:24 சொல்லி, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 149:19 சொல்கிறது, தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார் என்று. மத்தேயு 15:28 சொல்லுகிறது, ஸ்திரீயே நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். எபேசியர் 2:3 வாசிக்கிறோம், நாம் விரும்புனது நடக்கணும்னா மனசும் மாம்சம் விரும்பினதை செய்யும்படி நம்மை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யணும்னா நம்முடைய விருப்பங்கள் உண்மை உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, தகுதி உள்ளதாக, தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் நம்ம முற்காலத்தில் மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து கோபாக்களின் பிள்ளையில இருந்தோம். அதனால மனசும் மாம்சம் விரும்பினதை செய்யாம தேவனுக்கு உகந்ததை நாம் விரும்புவோமானால் கர்த்தர் நமக்கு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வசனம் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. என்ன தெரியுமா? 1 பேதுரு 3:10 சொல்கிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன் என்று வாசிக்கணும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்க கடவன். அங்க பாருங்க, நீ விரும்பினா தேவன் வெறுக்கிறத தள்ளணும். ஜீவனை விரும்பினா, நல்ல நாட்களை விரும்பினா பொல்லாப்பும் கபடமும் நம்முடைய வாயிலே காணப்படக்கூடாது. கர்த்தர் சொல்றார், ஜீவனை விரும்பு. யோவான் 3:19 வாசிக்கிறோம், சில பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா, ஒளியை காட்டிலும் இருளை விரும்புகிறார்களாம். சங்கீதம் 109:17 வாசிக்கிறோம், அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், சாபத்தை அவன் அங்கேயே உடுத்தி கொண்டான் என்று எழுதப்படுகிறது. சாபத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா என்னன்னா, அடுத்த பொருள் மேல ஆசைப்படுவது சாபம், தீட்டுப்படுவது ஒரு சாபம், அசுத்தமான பாவ காரியங்களை செய்வது சாபம். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணணும் ஒரு ஆசைப்படுறான்னா அவன் சாபத்தை விரும்புகிறான். ஸ்திரீயை விரும்பல, அவன் மாறா என்ன விரும்புகிறான்? சாபத்தை விரும்புகிறான். அடுத்தவர்கள் பொருளை திருடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் அந்த பொருளை விரும்பவில்லை, அவன் சாபத்தை விரும்புகிறான் என்று அதை தான் இங்கே எழுதுகிறான். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அதை அவன் அங்கேயே உடுத்திக் கொள்ளுவான். ஆனால் நம்ம சாபத்தை அல்ல, நாம் ஜீவனை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறா இருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி காத்துருங்கன்னா, தேவனுக்கு உகந்த விருப்பத்தோடு கூட காத்துருங்க. பொறுமையாய் காத்துருங்க, விசுவாசமாய் காத்துருங்க, பரிசுத்தமாய் காத்துருங்க, ஆயத்தமாய் காத்துருங்க, விருப்பத்தோடு கூட காத்துருங்க. கர்த்தர் உங்களை இவனமாய் காத்திருக்க சொல்கிறார். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 64:4. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் மனுபத்திற்கு முன்பாக உம்மை நம்பியவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்துக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதம் 31:19. இந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கிறேன். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப திரும்ப இந்த வசனத்தை கேட்டு ஆத்துமாவிலே பலன் கொள்ளுங்கள். ஏன் காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும் என்கிற பதிலை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமான ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதங்களிலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஏன் கேட்க வேண்டும்,
உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவுக்கு தந்த இந்த அறிவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாய் இருந்து எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தைகளினாலே எங்களை பலன் கொள்ள செய்யும். இதை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் தைரியம் கொள்ள செய்யும். எபிரேயர் 13 நாங்கள் வாசித்தது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்றில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. God is my redeemer, God is my helper. கர்த்தர் எனக்கு சகாயம் செய்கிறவர், எனக்கு ஒத்தாசை வரும். பரவுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். மனிதர்கள் விலகி போனாலும், மனிதர்கள் உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும், மனிதர்கள் ஏமாற்றினாலும், மனிதர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டாலும், கர்த்தர் எங்களுக்கு சகாயராயிருந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவியாளராயிருந்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களுக்கு உதவுகிறவராக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பொற்பாதங்களில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். உம்முடைய வசனங்களினாலே இன்றைக்கு எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த கால வேளையில் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் என்று பலன் தருவதாக, தைரியப்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக, இடை கட்டுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும்போதும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.